கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகமளிக்கும் விசுவாச அறிக்கை. என்னுடைய தலை சீர் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நெற்றி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கண் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய புருவம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய இமைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கண்மணி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கன்னம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய காது இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய மூக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய வாய் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய மேல்வாய் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய உதடு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நாக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கடவாய் பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய தொண்டை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தாடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய கழுத்து இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முதுகு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பிடரி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய புயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சுண்டு விரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விரலின் நுனி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கைவிரல்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நெஞ்சு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய வயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய அடிவயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய குடல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய ஈரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இடுப்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொப்புள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விலா இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கின்றது. என்னுடைய தொடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முழங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய், என்னுடைய கணுக்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. குதிங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பாதம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால் பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நுனித்தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சதை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நரம்புகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விலா எலும்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. நான் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய சித்தமல்ல. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே என் தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் வியாதி இல்லை, தேவ தூதர்களிடத்தில் வியாதி இல்லை, என் தேவனிடத்தில் வியாதி இல்லை. ஆகவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கும் நானும் வியாதிப்படுவதில்லை. கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாகவும் பலமுள்ளவனாகவும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் படைத்திருக்கிறார். என் இரட்சகராகிய இயேசுவினிடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு. நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறபடியால் எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் என் மேல் வர முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் வியாதியை என்னிலிருந்து விலக்குகிறார், என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். என் தேவன் கர்த்தரே எனக்கு பரிகாரியாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார், என் காயங்களை அவரே ஆற்றுவார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிப்பார்.
என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றும் இல்லை. என்னை காக்கும்படியே அவர் தமது சரீரம் முழுவதிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளால் நான் சுகமானேன். மெய்யாகவே அவர் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமக்கின்றார். எனவே இனி நான் வியாதியோடும் நோயோடும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குகிறார். கர்த்தர் என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். என்னை மரணத்துக்கு நீங்காக்கி விடுவிப்பார். இயேசு என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். நான் எனது வாழ வயது நாட்களுக்கு திரும்பவேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன். என்னுடைய எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். என் எலும்புகளில் உன் புஷ்டியாயிருக்கிறது. 85 வயது உள்ள அன்னாள் என்ற விதவைக்கு உபவாசித்து ஜெபிக்க பெலன் தந்தவர் எனக்கும் பெலன் தருவார். எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுக முடியாது. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி என்னை குணமாக்குவார். சமாதானத்தோடே போய் என் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பேன். இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன். இயேசுவின் கரத்தின் வல்லமையால் நான் குணமாகிறேன். நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை. சாத்தானால் வியாதிப்பட்ட யோபுவை சுகமாக்கின கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தருடைய வசனம் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் ஒரு பலவான். எனக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுவார். என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும். விசுவாசமுள்ள என் ஜெபம் பீனியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் என்னை எழுப்புவார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை காண்பேன்.